ஹாய் கைஸ், இந்திய கிரிக்கெட் டீமோட ஸ்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணுமா, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுமா, கரெக்டாக தான் வந்திருக்கீங்க. நம்ம சேனலில் அது கரெக்டாக போட்டுட்ருக்கோம். வேணுன்றீங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே. இது லாஸ்ட் டே செக்ஷன் 4th டேயில் லாஸ்ட்டு செஷனில் நம்ம கேஎல் ராகுலும் கில்லும் வந்து சரியான பேட்டிங்கில் இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் வந்து செஞ்சுரி அடிக்கிற ஸ்டேஜ் 90+ 2 பேரும் போனதுக்கப்புறம் கேஎல் ராகுல் அவுட் ஆகிட்டாப்புல. எத்தனை ரனில் அவுட் ஆயிருந்தார் அப்படின்னா 91 ரன் சம்திங் வந்து அவுட் ஆகிட்டார். சிரிச்சுட்டே தான் போனார், ஏன்னா டீமை ஜெயிக்க வைக்கிற அளவுக்கு கூப்பிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் நம்ம சுபன் கில் வந்து போயிட்டீங்க அப்படின்னா செஞ்சுரி அடிச்சிட்டாரு. 103 ரன் அடித்தார். சரியான பேட்டிங், சூப்பராக ஆனார். சரிங்களா? ஆனால் லைட்டாக கையில் ஒரு இன்ஜுரி மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் அதெல்லாம் பார்க்க தேவையில்ல. நம்ம சடேஜா வச்சு செஞ்சுட்டாருங்க இங்கிலாந்த. ஏண்டா என்னை தாண்டி போய் ஜெயிங்கடா அப்படின்னா சுற்றிட்டு போயிடா ஜெயிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சு செஞ்சாருங்க. ஆனால் அவர் செஞ்சுரி அடித்த இந்த டைமிங்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. பென் ஸ்டோக்கு டிக்ளேர் கொடுக்க வந்து ஆள் வேணாம் அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் சரியான பஞ்சாயத்து இருந்துச்சுங்கன்னா சரியான பேட்டிங்கு. வேர்ல்டு நம்பர் 1 ஆல்ரவுண்டருங்கிறத நிரூபிச்சிட்டார். அதே மாதிரி தமிழ்நாட்டில் பிளேயரான நம்ம வாஷிங்டன் சுந்தரும் சரியான பேட்டிங்கு. ஏங்க இவரெல்லாம் டீமில் எடுப்பாரான்னு நினச்சாங்க. ஆனால் இவன் 100 அடிச்சுட்டு நான் இனிமேல் பேட்டிங்காக ஆடுறேன்டா அப்படின்னு சொல்லி சரியான இதுங்க. 203 ரன்னு பார்ட்னர்ஷிப்பு. சும்மா 203 ரன்னு, அதுவும் 4th 5 விக்கெட்டுங்க. ரிஷப் பண்ட்லாம் என்ன பண்ணுவார் ஏது பண்ணுவார், வந்தால் நிற்பானா நிற்க முடியான்னு நினச்சிட்டேங்க. வேறு லெவல் பேட்டிருங்க. பென் ஸ்டோக் இதெல்லாம் அது இல்லைங்க. அடி நான் கை கொடுக்குறேன்டா, வாங்கடா கை கொடுங்க. ஏங்க இதே ஒன்று நீங்கள் இந்த இடத்துல இருந்தால் அப்படி பண்ணுவீங்களா? அவங்க கஷ்டப்பட்டு ஆடிட்டு இருக்காங்க. 90+ 2 பேர் வந்துட்டாங்க. வாங்க டிக்ளேர் பண்ணிக்கலாம்னா யாராவது ஒருத்தங்க சரி வேணாம் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு அவங்க ஸ்கோர் தானே முக்கியம், அவங்களோட கெத்து தான் முக்கியம். அவர் செஞ்சுரி அடிச்சுட்டு தானே நான் போவோம் அப்படின்னு செஞ்சாருங்க. சடேஜாவும் சரி வாஷிங்டனும் சுந்தரம் சரி. ஹேட்ஸ் ஆஃப் ப்ரோ. லாஸ்ட்டு மேட்ச்சில் இந்தியா ஜெயிக்குமா ஜெயிக்காதா? இந்தியா வின் பண்ணோம் அப்படின்னா ப்ளூ கலர் ஹார்ட்டும், தோக்கும் அப்படின்னா ரெட் கலர் ஹார்ட்டும் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள், எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.